எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எடுத்திருக்கிறோம். அதனுடைய பேசிக் என்ன, ஒரு அரசு ஏன் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க, அதனால மக்களுக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அந்த நிகழ்ச்சியில் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு, இதை அந்த பொதுக்குழுவிலையோ எதுலையோ சொல்லுவது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை தான் வெள்ளை அறிக்கை. 60 வருட காலங்களில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்கான வெள்ளை அறிக்கை இல்லை, கடனுக்கான வெள்ளை அறிக்கை. இந்த 10 லட்ச ரூபா எங்கே கடன் வாங்கினாங்க, எப்போ கடன் வாங்கினாங்க, எதுக்காக கடன் வாங்கினாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுக்கல, யாருக்கு பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். இதெல்லாம் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, நானும் பல தடவை சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. நான் 90லேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த வெள்ளை அறிக்கையை ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் எதை செலவு பண்ணாங்க, எதை செலவு பண்ணாமல் விட்டாங்க, அதனால ஏற்படுற கஷ்டங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன. இப்போ சம்பளம் கொடுக்குறதுன்னு போட்டிருப்பாங்க, சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கல. அதனுடைய பேசிக். அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு, உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமா அந்த வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம